guys, welcome back to our channel Hari with Renya Vlogs. இன்னைக்கு நான் வந்துட்டு காணும் பொங்கல். ஸோ காணும் பொங்கல் ஸ்பெஷலாக ஆலையிலேருந்து டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து வாக்கிங் போயிட்டுருக்கோம். யாருன்னா வந்துட்டு ஸ்ரீநாத் ஹாய் கப்பல் போயிட்டுருக்காங்க. ஷாலினி அண்ட் கார்த்தி. இவங்க எதனால இந்த மாதிரி நான் ஃப்ரண்ட் கேமரா திருப்பிட்டேன். ஆமாம், இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா அவங்க எப்போவுமே கொஞ்சம் அந்த மாதிரி தான் வாயிலே வடை சுடுவாங்க. வாங்க வாக்கிங் போகலான்னா வாக்கிங் வரலாம், இல்லை நான் 5 மணிக்கே இந்த மாதிரி அன்வான்டாக பேசுவாங்க. ஸோ காலையில் எழுந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கோம். அடுத்து இன்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வாங்க விளாக்ல போகலாம். ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡ್ದೆ ಅದು ಕಾರ್ತಿ ಜಸ್ಟ್ ಟಚ್ ಮಾಡುವ ಬಟ್ ಅವ್ರೆ ಫುಲ್ ಬೊಂಬಾಟ್ ಮಾಡ್ರಿಯ. ಹಾಯ್ ಕನೀಶ್. பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. பாட்டிக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு இப்போ திரும்ப நம்ம வாக்கிங் பண்ணி வீட்டுக்கு போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபீல்டு. இங்கே வந்து கிணறு இருக்குது, கிணத்துல தண்ணி இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். அப்படியே இங்கே அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இங்கே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய மெமரிஸ் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் ஸ்கூல் விட்ட உடனே ஈவினிங் வந்து இங்கே தான் வருவோம். இங்கே வந்துட்டு வேலைக்கெலாம் ஆள் வந்திருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வீக்கெண்ட்னால் இங்கே வருவோம். நாங்களும் சில வேலைலாம் பார்ப்போம். என்னோடய அப்பாவோட அப்பா அவங்களோட ஆக்குபேஷனே வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஸோ நெல்லெல்லாம் கூட நாங்கள் வச்சுருந்தோம். நெல், ராகி இது போல் நிறையவே வச்சுருந்தோம். அண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அந்த ஏரியா சுற்றி ஒரு நல்ல வாக் போயிட்டு அப்படியே நாங்கள் வீடு போய் சேர்ந்துட்டோம். அண்ட் என்னோடய வீடு வந்து ஆக்சுவலி கிருஷ்ணகிரி. உங்களுக்கு இன்கேஸ் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ஏலகிரி தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது பக்கத்தில் தான் எங்களோட வீடு இருக்குது. அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லுமே க்ரீனரியாக இருக்கும், மலை நிறையா இருக்கும், தேங்காய் மரம் நிறையா இருக்கும். ஸோ சம்மர் சீசன்லாம் வந்துச்சுன்னா இந்த இளநீ, நுங்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே எங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதை விட ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம், சம்மர் சீசன்லாம் வந்துச்சுன்னா கிணறு ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிடுவோம். மழை வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ ஸ்விம்மிங்லாம் நாங்கள் அப்படி தான் கற்றுக்கிட்டோம். கிணத்துலலாம் குளிக்கிறது வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் வ்ளாக்ஸ்லாம் எடுத்திருக்கேன், பட் இதனால் ப்ராப்பராக எடுக்க முடியல. பிகாஸ் நானும் ஸ்விம் பண்ணிகிட்ருப்பேன், ஃபோன்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு. ಕಮಣರಿ 20 ಮಾಡೋಣ ಮನೆ. 1 2 ಕಾರ್ತಿ ವೈ ಯು ಸ್ಟಾಪ್ಡ್ 6 7 8 9 குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களை நான் பார்க்க ஆயாச்சு. ஸோ எனக்கு பசிக்கிறதுனால நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி காலையில் என்னென்னா வந்துட்டு இட்லியும் கோழிக்கறி குழம்பும். கோழிக்கறி குழம்பு நல்ல டெம்டிங்காக, நல்ல சுட சுட இட்லியும் குழம்பும் செம்ம காம்பினேஷன். வாங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அன்பனா வீட்டில் வந்து நமக்கு விருந்து வைக்க போகிறாங்க. அன்பனா வீடு வந்து சுற்றி க்ரீனரியாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ்லாம் காட்டியிருக்காங்க. பட் இன்றைக்கி நேரில் போய் எல்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம் அன்பனா வீட்டுக்கு. போயிட்டு இன்றைக்கி ஒரு கட்டுறோம். Few moments later. உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள், உங்கள் ஊரை சுற்றி காட்டுங்க. பிஞ்சு தானே வாழைப்படமே இங்கே தான் எடுத்தாங்க. என்னது வாழை படமே இங்கே தான் எடுத்தாங்க. என்னடா ஃபுல்லாக அவங்க இடம் தான். அது ஊர் மட்டும் இல்லை, இது எல்லாமே அவங்க தான். அங்கே அங்கே இது ஃபுல்லாக பின்னாடி வருது பாருங்க. மாங்காய் தோப்பு, தேங்காய் தோப்பு, வாழைத்தோப்பு, கலக்காய் தோப்பு, தேக்கு மரம். இந்த போனால் ஏலருவி வரும். ஏலருவி பக்கத்தில் இருக்கோங்க. ஒரே க்ரீனரியாக இருக்குது. கிணறு இருக்குது. ஏலக்கி வாழை பாருங்க இருக்குது. படிக்கட்டு இல்லையா கிணறுல? படிக்கட்டில் 200 அடி அங்கேருந்து பஞ்சை பறிச்சு பஞ்சு துணியை நீங்கள் போட முடியும்.
அன்றைக்கி எங்களுக்கு செம்ம விருந்து. சிக்கன் பிரியாணி, மட்டன் குழம்பு, சப்பாத்தி, முட்டை, வாழைப்பழம், பாயசம் இப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு நல்லா வயிற்ற நிரப்பணும். அப்புறம் சாப்பிட்டுட்டு சுற்றி இருக்க தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்க்க போயிட்டோம். சாப்பிட்டோம் கைஸ். இப்போ அன்பனோ வீடை வந்து சுற்றி பார்க்க போகிறோம். அன்பனோட தோட்டம் துறவு சொத்து பத்து எல்லாம் பார்த்துட்டலாம் வாங்க. கப்பிள்ஸ், நியூலி மேரிட் கப்பிள்ஸ். வாழைப்படம் ஷூட்டிங்கே இங்கே தான் எடுத்தாங்க. ஐயோ, துவரம் பருப்பு இது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு இதெல்லாம். இது வந்துட்டு ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து தான் நமக்கு விளக்கெண்ணெய் எடுப்பாங்க. இன்கேஸ் பார்க்கல அப்படின்னா இப்படி தான் அது ஆக்சுவலி இருக்கும். இவர் பேர் அன்பு சார், ஆனா இந்த தோப்பு இவர் பேர்ல இல்லைங்க. ஊருக்கு வாங்க என் சொத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொத்தை காமிச்சா இப்போ நாங்க என்ன பண்றது? அடிக்க மாட்டாங்களா? அடிப்பாங்க, துரத்தி அடிப்பாங்க. கேமரா வச்சிருப்பாங்க, ஓடிடலாம். அன்பு மாமாவோட ஒன் ஆஃப் த தோட்டம். பல தோட்டங்கள் இதுவும் ஒன்று. அன்பு மாமாவோட ஊரே இதுதான். அவர் பேர்ல இருக்க ஊரு. மரத்துல ஒரு குரங்கு, பெரிய சைஸ் மனித குரங்கு. சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த குரங்கு ஒரே ஆட்டம் தாங்க. அங்கிளி ஒரு செண்டு. விவசாயின்னா ஏன்பா கிளாயிலெல்லாம் ஏறின்னு இருக்க? நம்ம வந்து மாங்காய் தோப்பை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இப்போ வந்துட்டு நம்ம வாழைத்தோப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். மாங்காய் தோப்பாங்க गाइस. ஆனா இங்க மாங்காவே இல்ல गाइस. இது மாங்காய் சீசனே இல்ல. என்னடா பண்றது இப்போ அதுக்கு? என்ன பண்றது? நமக்கு மாங்காய் வேணுமே. गाइस இதான் முத்துக்கொட்டை. இது முத்து, இதெல்லாம் அன்பு நான் சொத்து. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. முத்துக்கொட்டை இதுதான் வந்து ஆமணக்கு எண்ணெய் எடுப்பாங்க. இந்த இது எண்ணெய் எடுத்து தலையில் வச்சோன்னா குளுகுலுன்னு இருக்கும். அன்பு சாரோட மாங்காய் தோட்டம், வாழை தோட்டம்லாம் காட்டணும்னு நினச்சாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஃபைனலி இந்த கடலக்காய் தோட்டத்தில் தான் அவர் வந்து கட்டில் போட்டுட்டு நல்லா தூங்குவாராம் அப்படின்ட்டு எங்களுக்கு காமிக்க வந்தார். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க இளநீ மரத்தில் இருக்க இளநீ அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே தான் வந்துட்டு அன்பு சார் அவரோட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாராம். அது எங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தார். அண்ட் இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கும் என்னோடய சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. நாங்களும் எங்களோட ஃபார்மிங் லேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி கட்டிலெலாம் போட்டுட்டு ஈவினிங் டைமில் டீ குடிப்போம். வேறு லெவலில் இருக்கும். அதுவும் தென்னை மரத்துக்கு கீழே தான் உங்களோட இடம் இருக்குது அப்படின்னா சொல்லவே தேவையில்ல. ஆசமாக வரும் காற்றுலாம் ஈவினிங் டைமில். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போலாம் நிறையவே வந்து சென்னை பக்கத்தில் ஃபார்ம் ஸ்டே அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. அது கண்டிப்பாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த செங்கல்பட்டு சைட்லாம் இந்த மாதிரி நிறைய ஸ்டேகேஷன்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு வருது. இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் இன்ஸ்டாவில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு விஷயத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேச்சரோட கனெக்டடாக இருக்கும். ஓகே, சசி அவங்க வந்துடுவாங்க. அன்பா வீட்டில் எள்ளி குடிச்சோன்னா ஸ்ப்ரைட்லாம் குடிக்க தேவையில்லையாம். மைக்கம் போட்டு விழுந்துருவோமா. எந்த மாதிரி இருக்கும்னு பாருங்க गाइस. இதெல்லாம் சொல்றதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது गाइस. ஆமா, எப்படி நம்புற மாதிரியா இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. இளநீலாம் குடிச்சிட்டு இங்கே வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டி விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் போயிட்டு எல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பிளான்னா ஏலருவி அப்படின்னு ஒரு ஸ்பாட் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு அந்த ஸ்பாட்டை பார்க்குறது தான் பிளான். ஸோ அதுக்கு முன்னாடி டீலாம் குடிச்சிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நடந்து போறாங்க. ஆமா,
A few moments later. ஆமா இல்ல இல்ல டேய் இவங்கடா சரணங்கடா நீ அரி சரணங்கடா நம்ம 7 அருவிக்கு வந்துக்கிறோம். வாங்க போலாம். 7 அருவிலிருந்து தண்ணி கலந்து வருமா? தண்ணி கலந்து இருக்கும். நம்ம அமேசான் காடுக்குள்ள போயிடுறோம். தண்ணி ஆழம் சில்லுன்னு இருக்குது गाइस. பாருங்க. ஏழாரிக்கு வந்து பாருங்க गाइस. ஆழம் தண்ணி ஜில்லு ஜில்லு இருக்குது गाइस தண்ணி. ஜில்லு இருக்கு गाइस. இப்போ வேற குரோசி அது போறீங்கடா இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடந்து போற மாதிரி இருக்கு தண்ணியிலே ஒரு டிஃபரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏலருவி செம்ம ஜில்லுன்னு இருக்கு தண்ணி. வாங்க போலாம். இவரோட ஊரு வேற லெவல்ல இருக்கு. See that mountain color. ನೋಡಿದ್ದೆ ಅದಲ್ಲ ಹೋಗು ಈಗ ಎಂಟರ್ ಆಗು गाइस இப்போ கால் உள்ளே இறங்கினா போகுது गाइस. ராஜி வந்து மினி சித்ரக்கா. गाइस ராஜி நான் தூக்க போறேன் गाइस. गाइस அள்ளி பாரு. गाइस போட போறேன் गाइस. அம்மா நின் சாலி இது கொங்க அடே பத்தமா. ஆக்சுவலி ஏலருவி அப்படின்ற ஸ்பாட் வந்து இப்படி நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அருவியை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் வந்து நம்ம நடக்கிற பாதையிலலாம் இப்படி தண்ணி தான் இருக்கும். இப்போது வந்து கொஞ்சம் தண்ணீர்றதுனால இருக்குது. நீங்கள் இன்கேஸ் நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மழையெல்லாம் வரும்ல அந்த சீசனில் போங்க, சூப்பராக இருக்கும் இன்னும். பட் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. பட் இது ஒரு மாதிரியா வித்தியாசமாக தான் இருந்துச்சு. நம்ம சென்னை சைட்லாம் இருக்கோம் அப்படின்னா ஆந்திரா சைடு போவோம் இல்லையா ட்ரெக்கிங்லாம். ஸோ அங்கே இருக்க ஸ்பாட் மாதிரி தான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஃபீல் ஆச்சு. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு டீயோட எங்களோட டேவே நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஃபைனலி இந்த விலாகோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ இப்படி தான் எங்களோட டே போச்சு. வி என்ஜாய்ட் அ லாட். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரையும் அடுத்த விலாகில் நான் பார்க்குறேன். பாய்.